ஹாய் ஹலோடா! பின்னாடி ஏதாவது நாய்ஸ் சவுண்ட் கேட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து படிச்சு, அப்புறம் வந்து என்னோட வீடியோ பாருங்க. ஓல்டு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. அதனால நான் கண்டிப்பா போடுறேன். ப்ளீஸ் என் மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். இது குட்டி ஒன் ஷாட் தான். ஸ்பெஷல் பார்ட்லாம் கேட்டுறாதீங்க. அந்த ரூமே அவ்வளோ இருட்டா இருக்கு. நீங்க தான் பில்லோவ அவ்வளோ டைட்டா புடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு செம்ம பெயின். உங்க மேல ஒருத்தவர் தான். உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. இருந்தாலும் நீங்க எதுவுமே பேசல. அந்த பெர்சன் தான் உங்களுக்குள்ளேயே முடிச்சுட்டு, உங்க பக்கத்துல வந்து படுக்குறாரு. அவர் மேல அவ்ளோ ட்ரிங்க் ஸ்மெல்லு. உங்களால அசையக்கூட முடியல. அப்படியே ஐஸ க்ளோஸ் பண்ணி, நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கண்ண ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்க பக்கத்துல தான் உங்கள டைட்டா ஹக் பண்ணி ஒரு பெர்சன் படுத்திருக்காரு. சைடா திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 வீக் ஆகுது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காரு. நீங்களும் அவரும் வித்தவுட் ட்ரெஸ்ல இருக்கீங்க. அவர் கையை ஃபுல்லாக அவ்வளோ டாட்டஸ். உங்கள் செஸ்ட்டு மேலே தான் அவர் போட்டு படுத்திருக்காரு. அவர் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஏன்னா பாதி உடம்ப உங்கள் மேலே வச்சு தான் ஹக் பண்ணி படுத்திருக்காரு. அவர் கையும் நீங்கள் எடுத்து அந்த பெட்டில் வச்சுட்டு உங்கள் ஹிப்பில் கால் போட்டுப்பாரு. அந்த காலை எடுத்துட்டு பையன் எந்திரிச்சு உன்னாலும் முடியலை, பெயினாக இருக்குது. அப்படி இருந்தும் நீங்கள் எந்திரிச்சு கீழே உங்கள் ட்ரெஸ்லாம் கிடக்கு, சாரி அதெல்லாம் எடுத்து அவர் ட்ரெஸ்ஸையும் எடுத்து பக்கெட் சைடில் தான் இருக்குது, அதில் வச்சுட்டு டவல் எடுத்துகிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே தான் போகிறீங்க. கிச்சனில் போய் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த பர்சன் தான் எந்திரிக்கிறான். பக்கத்தில் பார்த்தா நீங்கள் இல்லை. அவனை பார்க்குறான். எப்பயும் போல மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் இருக்கான். அவனும் டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக்கு அவன் ஃபைலு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு கீழே தான் வர்றான். பார்த்தா டைனிங் டேபிளில் ஃபுட்லாம் ரெடியாக இருக்குது. அவனா ஃபுட் போட்டு சாப்பிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போயிடுறான். நீங்கள் அவன் போனோன்னு தான் அந்த கிச்சன்லேருந்து வெளில வரீங்க. அவன் சாப்பிட்ருப்பானடா. அந்த பிளேட்லாம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்களும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. பக்கெட்டில் போட்டிருப்பீங்கடா அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி தான் அந்த வீட்டவே நீட் பண்ணுறீங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ தான் ஒரு மாதிரி டச் பண்ணி பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு. வாஷிங் மிஷினில் சவுண்டு கேட்குது. நீங்களும் கீழே தான் வேகமாக போகிறீங்க. எடுத்து அதை பால்கனியில் தான் காய போட்டு கீழே இருக்கிற மற்ற ஒர்க்கெலாம் எடுத்து பார்க்குறீங்க. அப்படியே டைம் போகுது. எப்பயும் போல மாதிரி ஈவினிங் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. குக் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் சாரி தாண்டா கட்டுவீங்க. நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. கரெக்டாக 9 o'clock ஆனோன்னே நீங்களும் சாப்பிட்டு ஃபுட்டெல்லாம் ஒரு மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ரூமில் போய் படுத்துக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் டோர் டம்முன்னு உடையுது. ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டீங்க. இருந்தாலும் கண்ணை தான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க. டோர் லாக் பண்ணிவிட்டு அந்த கோட்லாம் கழட்டிட்டு ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு அந்த பெட்டு மேலேயும் ஏறி வரான். உங்கள் மேலே தான் லைட் ஆகுறான். ட்ரிங்க் ஸ்மெல்லு. உன்னால முடியலை. கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சாரியை கலட்டுறான். நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கீங்க. உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் லிப்ஸை கடிச்சிட்டு உங்கள் ஹேண்டு பெட்ஷீட் தான் பிடிச்சிருக்கோம். ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. உங்களை அங்கங்கே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸ் மேலே கை வைக்கிறான். உங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பெயினாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எதுவுமே சொல்லலை. உங்களை தான் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுறான். வலிக்குது. அவனோட ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு 2 பேருமே வித்தவுட் ட்ரெஸ்ஸில் அடுத்தவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியும். அந்த பில்லோவை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் டீத்தெலாம் ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிச்சிட்டு கண்ணெல்லாம் அவ்வளோ க்ளோஸாக பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்குள்ள ஃபுல் பண்ணிட்டான். வலிக்குது. செம்ம ஃபோர்ஸ் தான். முடியலை. டைம் போய்கிட்டே இருக்கு. ரொம்ப வலிக்குது. ஸ்டாப் பண்ணலை. கொஞ்ச நேரத்தில் கம் பண்ணிவிட்டு மேலே விழுகுறான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்க மேலே இருந்து சைடாக படுக்கிறான். அவ்வளோ ப்ரீத் ஆகுது. உங்களுக்கும் அவ்வளோ ப்ரீத் ஆகுது. லைட் ஆஃபில் இருக்குது. அந்த ரூமே ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. டயர்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு மிட் நைட் இருக்கும். என்னன்னு தெரில. உங்களுக்கு பெயின் ஆகுது. கண்ணு முழிச்சு பார்க்க முடியல. அகெயின் உங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுறான்.
ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. முடிச்சுட்டு உங்க மேலேயே படுத்துட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க ஜஸ்ட் மேலே அவன் ஹெட்டை வச்சு படுத்திருக்கான். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. செம்ம பாடி பெயின். அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க. தள்ள முடியல, வெயிட்டாக இருக்கான். எப்படி கூப்பிடுன்னு கூட தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அவன் பேர் கூட தெரியாது. அந்த வீட்டில் தான் இருக்கீங்க. குக் பண்ணுவீங்க. குக் பண்ணுற இடத்துல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ இருக்க ரூம் இருக்குல்லடா, அங்கே ஃபோட்டோ எல்லாம் க்ளீன் பண்ணி துடைப்பீங்க. பட் கபோர்டை மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டீங்க. உங்கள் கபோர்டை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை நீங்கள் வாஷ் பண்ணி அவனோட கபோர்டில் வைப்பீங்க. அதனால அவன் பேர் கூட உங்களுக்கு தெரியாது. டைம் போகுது. ஒரு மாதிரி அசைகிறான். அவன் ஷோல்டர்ந்து படக்குன்னு கை எடுத்துட்டீங்க. திரும்பி இங்கிட்டு வைக்கிறேன் அவன் ஹெட்டை. அது ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்குது. அவனுக்கும் ஒரு மாதிரி பம்ப் ஆகுது. அப்போ தான் லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணுறான். ஏன்னா அவன் அவன் செஸ்டில் படுத்திருக்கான். அவனோட சீஸை வச்சு அவன் ஹெட்டை தூக்கணுன்னு ஒரு மாதிரி அந்த சைடு திரும்பிக்கிட்டீங்க. அவன் மேலேருந்து எந்திரிச்சு கீழே படுத்துக்கிறான். உங்களுக்கு பெயின் ஆகுது. ஏன்னா எந்திரிக்கல. இப்போ தான் உங்களுக்குலேருந்து எடுத்திருப்பான். நீங்களும் ஒரு மாதிரி பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு மெதுவாக எந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிச்சு எப்பயும் போல மாதிரி ரெஸ்ட் ரூமில் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வேகமாக போகிறீங்க. ஏன்னா குக் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப டைம் ஆச்சு. நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கடா கொஞ்ச நேரத்துலேயே. அவனும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகுறான். நீங்கள் லேட்டாக எந்திரிச்சனால ஏதோ சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணி அந்த டைனிங் டேபிளில் வச்சிடுறீங்க. எப்போயும் போல மாதிரி கீழே தான் வந்து அவன் ஃபுட் சாப்பிட்றான். கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போயிடுறான். நீங்கள் அவன் போனோன்னு தான் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் டைனிங் டேபிள் வந்து தான் ஃபுட் எடுத்து வச்சு சாப்பிட்லாம்ட்டு எடுத்து உங்கள் லிப்பில் தான் வச்சுருப்பீங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. இன்னைக்கு சண்டே. மச்சா சங்குக்கா எங்கடா இருக்க? உமால காலையிலே ஃபோன் அடிச்சுட்டு எங்கே இருக்குன்னு கேட்டால் என்னடா சொல்லுவேன்? மச்சான் என்னடா? தோணுதான்டா. இது ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனாண்டா. என்னை போட்டு டார்ச்சல் பண்ணுறான். மச்சான் நீயும் வாடா. நான் வரல. நீங்கள் வேணா போயிட்டு வாங்கடா. டயர்டாக இருக்குடா. நான் வரல. ஏன்டா இருக்காது? ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருந்தா டயர்டாக இல்லாமல் பின்ன எப்படி இருக்கும்? கொஞ்சமாக மச்சான் குடிக்கிற. என்னமோ தாராள மனசு மாதிரி குடிக்க போட்டுக்கிட்டே இருக்க. போங்கடா. ஐயோ மச்சா ஜங்குக்கா ப்ளீஸ்டா. வாடா. இன்னைக்கு ஒரு நாள் அதை கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம். விஷ்ணுவும் கூப்பிட்றான். நான் வந்தா ஏதாவது பிரச்சனை தான் வரும். என்னால் சும்மா இருக்க முடியாது. நீ வேணா போயிட்டு வாங்க. ஐயோ மச்சான் பிரச்சனை அளவுக்குலாம் வேறையே இல்லை. சிம்பிளான கல்யாணம் மச்சான். ஆமாம் மச்சான். அந்த பொண்ணுக்கு இப்போ தான் மேரேஜே ஆக போகுது. என்ன பாவமோ. என் அம்மா தான் மச்சான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்குடே வாங்கடா. நான் மட்டும் போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. பேர்கள்லாம் நிறையா இருப்பாளுங்க. ஒத்தையாக இருக்க ஒரு மாதிரி இருக்கு மச்சான். இதே அவங்க கூட இருந்தேன்னா பார்த்துங்களே கொஞ்சம் குஜாலாவும் இருக்கும். ப்ளீஸ் நான் லொக்கேஷன் மட்டும் நான் அனுப்புகிறேன்டா. மச்சான் வாடாடே. தோணுன்னு சாமான்னு பேசுகிறான். ஜானும் ஜங்குகிட்ட சொல்லிட்டு சரி வாடா அப்படின்றான். அப்புறம் மச்சா ஜங்குக்கா ப்ளீஸ்டா இன்னைக்காவது நீயா வாடாடே. ஐயோ பணம் கட் பண்ணிட்டானா? சாமம்மாவனும் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணிட்டான். சாமம்மா அங்கே தான் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபோனே பார்த்துக்கிட்டு. அச்சா ஜானு என்னடா நீங்கள் 2 பேர்த்தே வரீங்க? அவன் எங்கடா? என் கூட தானே வந்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு நீங்கள் போங்கடா நான் வர்றேன் அப்படின்ட்டான். கையோட கூட்டு வந்துருக்கலாம்டா. அவன் எங்கேயாவது போய் குடிச்சிட்டு வர போகிறான்டா. அதான் சொல்லிட்டேன்டா அதெல்லாம் குடிச்சிட்டு வர மாட்டான். உனக்கு தெரியும் எங்களெல்லாம் யாருன்னு கூட தெரியாது. கேட்டால் என்னடா சொல்கிறது? ஐயோ மச்சான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க மச்சான். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பாவம். அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் மச்சான். பெரிய இடத்து மாப்பிள்ளைன்னு சொன்னாங்க. பார்க்க அந்த பிள்ளை ரொம்ப அழகாகவும் இருக்கு மச்சான். என்ன அவள் சித்திக்காரதையும் கொஞ்சம் ஏடா புடம் பிடிச்சவ. என் நண்டும் மாப்பிள்ளை பார்த்துருக்காள்னு தெரில. ஆமாம் ஒன்று சொல்கிறான். மச்சான் வந்துட்டான்டா. என்னடா பைக் ஓட்டுறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா மச்சான். எனக்கு என்னமோ குஷ்டானோ அப்படின்னு தோணுதுடா. பைக் தான் ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணிட்டு அவன் கீ எடுத்துட்டு ஒரு மாதிரி தான் வரான். மச்சான் ஜங்குக்கா நான் தான் சொன்னேனடா குடிச்சிட்டு வராதேன்னு. அதெல்லாம் இருக்க முடியாது. கூப்பிட்டேல வா
அப்படின்னா அவங்க மேலே ஷோல்டரில் கை போட்டு ஜங்குக்கும் வர்றான். இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்ட்டு சாமானும் உள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறான். ஜங்குக்கு அவ்வளோவா தெரில, லைட்டாக மங்களாக தான் இருக்கு. ஏய், ஏன்டா காலையில இப்படி மட்டையாகிற அளவுக்கு குட்டிக்கிறேன்? மட்டையா? என்ன பிரச்சனை சொல்லு, இப்போ கூட கிளம்பி போகிறேன். ஐயோ மச்சான், அப்படிலாம் சொல்லாத மச்சான் அப்படின்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஓரமாக நின்று ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷோல்டரில் கை போட்டு சும்மா நாட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். சாமான் தான் அங்கங்கே பொண்ணை பார்த்து செம்மையாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். டீ தோணு, என்ன மச்சான்? டீ என்னடா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு கிழவனை உட்கார வச்சுருக்காங்க. என்ன கிழவனா? அவனும் பார்க்குறான். டேய் என்னடா அந்த பிள்ளை இந்த மாப்பிள்ளையா? எனக்கு அப்போவே தெரியும் மச்சான், இது என்னமோ பெரிய வசதின்னு சொன்னாங்க. டேய் மச்சான், பொண்ணு இதானா? ஆமாம் மச்சான், நான் கூட சொன்னேன் இந்த பிள்ளை அழகா இருக்கும் மச்சான். பாவம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்ட்டு அப்பங்காரன் தான் மச்சான் ஏதோ ஒருத்தர் சொந்தக்காரங்கன்ட்டு கல்யாணம் பண்ணா. எனக்கு 2 பிள்ளை பிறந்துச்சு. அதுலேருந்து இந்த பிள்ளைய கண்டுக்கவே இல்லை மச்சான். பாரு மச்சான், பெரிய இடம்ட்டு அவள் சித்திக்காரி என்ன வேலை பார்க்குறான்னு பார்த்தியா? இதே அவ மகளுக்காரனா கட்டி கொடுப்பாளாம் மச்சான். டேய் அதுக்காண்டி இந்த பிள்ளையமாடா ஓகே சொல்லும்? மச்சான் எனக்கு தெரியாத மச்சான், சின்ன வயசுலேருந்தே டச் எல்லாம் இருக்கு மச்சான். கொடுமையாக படுத்தனால வேறு வரியே இல்லாமல் தான் அந்த பிள்ளையும் ஓகே சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். ஜங்குக்கும் இது நல்லாவே கேட்குது. டேய் மச்சான் இங்கே பாரா, ஜங்குக்கா ஒரு பொண்ணு பார்த்த லுக்கு விடுது. அண்ணா மச்சான் பாரு எடி நிற்கிறான்னு எதுவுமே கண்டுக்காமல் இருக்கான். டேய் ஜங்குக்கா, என்னடா மச்சான் உன்னை ஒரு பேர் பார்த்த லுக்கு விடுது மச்சான். எங்க மச்சான் அங்கே பாரு மச்சான், குட்டத்தில் ஒரு ரெட் கலர் பிள்ளை சுடிதார் போட்டு ஒன்னே லுக்கு விடுது மச்சான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தோனோட அம்மா தான். தோணு, என்னம்மா? என்னடா கல்யாணத்தில் குடிச்சிருக்கியா? ஐயோ அம்மா நான் குடிக்கலம்மா. அப்போ என்னோட வாட வருது? ஐயோ அதுவாம்மா, இந்த கிளப்போடு போகுது இல்லைம்மா, தாம்மா குடிச்சிப்பார் போல, அதான் இங்கே வரைக்கும் கப்படிக்குது. சரி சரி, கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க, ஊர் சுற்றிக்கு தெரியாம. தோனோட அம்மாவும் அங்கிட்டு போயிடுறாங்க. ஏய் மச்சான் ஜங்குக்கா பாத்தியாடா, உன் ஸ்மெல் இங்கே வரைக்கும் வருது, சொன்னேனேடா கல்யாணத்துலலாம் குடிக்காதடா அப்படின்ட்டு. ஏய் உன்னை புறா அப்படின்னு தான் தோணு போகிறான். ஏய் எங்கடா போகிற? ஏய் இல்லை மச்சான் அப்படின்னா வாட்டர் பாட்டில் எடுத்தாந்து ஜங்கு கூட ஃபேஸில் தான் அடிச்சு. ஏய் என்னடா? ஏய் கொஞ்சம் வாயை மூடுறா. ஜங்கு பேண்ட் பேக்கில் தான் ஒரு மாதிரி கட்சிப்பில் லைட்டாக தொங்க விட்டுருப்பான். அதை எடுத்து ஃபேஸ்லாம் தொடச்சி விட்டு இப்போ ஓகே தான் கண்ணை முழிச்சு பாரு. ஜங்குக்கும் லைட்டாக முழிக்கிறான். அவனுக்கு ஓகே ஒரு மாதிரி இருக்கு. ஏய் என்னடா டே மச்சான், அமைதியாரு மச்சான், கல்யாணம் முடிஞ்சோன்னே உனக்கு நானே வாங்கி தரேன்டா, நல்லா குடிக்கலாம். அப்படி தான் போகுது. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சர்ஸ் எல்லாமே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துருக்குது நீங்கள் தான், உங்கள் அம்மா தான். அதாவது உங்கள் சித்தி பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கிழவனுக்கு உங்கள் சித்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. வரதட்சணையாக நிறையா வாங்கியிருப்பாங்க. நீங்களும் வேறு வழியே இல்லாமல் உங்கள் சித்தி உங்களை ஃபோர்ஸ் பண்ணால நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. கண்ணில் டியர்ஸோட அங்கே உட்காந்துருக்கீங்க. ஏய் மச்சான் என்னடா இவ்வளோ போலீஸ் வருது? நான் மச்சான் உள்ள எதுவும் பாம்பு வச்சுட்டாங்களா என்ன? எவ்வளோ பேர் வராங்க? நான் மச்சான் அங்கிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே எந்திரிச்சு தான் நிற்கிறாங்க. அந்த போலீஸ் எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கிழவனோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுப்ப? உனக்கு இந்த வயசுலேயும் இந்த சின்ன பொண்ணு கேட்குதா அப்படின்னு அந்த கிழமை எனக்கு ஒரு 15 ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி தரன்ட்டு அவன் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு தான், நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு பில்ட்டா போடுறான். மண்டையிலே போட்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் மச்சான் நிறையா பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துருப்பான் போல மச்சான், பார்க்கலே தெரிஞ்சிச்சு இங்கே வரைக்கும் அங்கே வரைக்கும் சொட்டையாக இருக்குன்ட்டு. கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்களடா, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. கல்யாணம் வரைக்கும் வந்து கல்யாணம்ட்டு போனால் இந்த பொண்ணை யார் கட்டிக்கிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசல. உங்கள் சித்திக்கு கோவம் வந்து உங்களை அடிக்கிறாங்க. தத்திரியும் எங்கள் வீட்டை விட்டு போய் தொலைவேன்னு பார்த்து தான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் பாரு, உன்னை பிடிச்ச பீடனால அந்த நல்ல மாப்பிள்ளையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒன்றுட்டு தாண்டி உங்கள் கண்ணில் டிஎஸ் வந்துக்கிட்டே இருக்குது.
டேய் மச்சான் பாத்தியாடா, அந்த சொட்ட மண்டை கேடு கட்டவன் நல்ல மாப்பிள்ளையா. அவ சித்திக்காரி சொல்றத பாத்தியா? இப்படின்னு நிறைய பேர் இருக்காளுங்க மச்சான். ஆமாம் மச்சான், அந்த பிள்ளை இதே அம்மா இருந்தா விட்டுருப்பாங்களா மச்சான்? இன்னெல்லாம் உனக்கு யாரடி கல்யாணம் பண்ணிக்கிடுவா? ஏய் மச்சான், ஜங்குக்கா நீங்களா போற? ஏய் இவன் எங்கடா போய்கிட்டு இருக்கான்? அப்படின்னா பின்னாடி அவங்களும் போறாங்க. ஜங்குக் தான் அந்த மண்டபத்துல ஒரே ஜம்ப் தான். ஜம்ப் பண்ணி அந்த ஹோமம் வளர்த்துருப்பாங்களடா, அதையும் தாண்டி உங்க பக்கத்துல உட்கார்றான். டேய் டேய் நீ யாரா? ஏய் முடு. என்ன இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆகணும், மாப்பிள்ள நான் தான். ஏய் அரு தலையெடு. ஏய் யாரா நீ? ஏய் எட்ரா. இந்த தாலியை வாங்கி தான் உங்கள் கழுத்தில் ஜங்குக்கு 3 முடிச்சு போடுறான். உங்களை பார்க்க கூட இல்லை அவன். நீங்களும் ஜங்குக்க பார்க்கல. ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் தான். டேய் மச்சான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணுறேன் மச்சான். உங்கள் பக்கத்து திரும்புகிறான். அவனுக்கு தெரியல, ஒரு மாதிரி லைட்டாக ஷேடோ மாதிரி தெரிகிற மாதிரி மங்கலாக இருக்குது. அவன் கையை பிடிச்சிட்டான். ஏய் அடி, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே ஏன் போண்டாடி நான் புருஷன். டீ குடிகாரா? ஏய் என்ன குடியாரன்ற? ஒரு சொட்டையை பார்த்து கிழவனுக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணுவ. நான் குடிக்கத்தானே பண்ணுறேன். நல்லாவே வச்சுக்குவேன். அவங்கள கூட்டிக்கிட்டும் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு தான் போகிறான். நான் அவங்கள ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளும் டேய் மச்சான் என்னடா? டேய் சாமம்மானே, இப்போ அவனுக்கு சந்தோஷமா? நல்லவன் சொன்னல, இந்த நல்லவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் யாரும் இல்லை, அவளுக்கும் யாரும் இல்லை. அங்கே இருக்கவங்க எல்லாம் உங்களையும் ஜங்குக்கும் பார்க்குறாங்க. சாமோட அம்மா தான் கிட்ட வந்து, டீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் பார்த்தியா, கிழவனை பார்த்து கல்யாணம் பண்ண. அவன் மச்சானுக்கு என்ன கரை, கம்பெனிலாம் செம்மையாக ஒர்க் பார்க்குறான், கை நிறைய சேலரி வாங்குறாம்மா. என்ன குடிக்கிறான் மச்சான், குடிக்க மட்டும்தாம்மா செய்வான். ஆனால் மற்ற பண்ணி அந்த வாயின பிள்ளைய நல்லா பார்த்துக்குவான். மச்சானை பற்றி எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவனும் சொல்கிறான். அவங்கள தான் கையை பிடிச்சி ஒரு மாதிரி கூட்டிகிட்டு போய் அவன் பைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறான். ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, ஏய் மச்சான் பைக் ஓட்டிடுவாடா? அதெல்லாம் ஓட்டுவேன் அப்படின்னு அவன் பைக்கையே தான் அவனை பைக்கில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். ஏய் மச்சான் உனக்கு ஓட்டலைன்னா சொல்கிறா, கார் கூட எடுத்துகிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணலாம். என்னடா எனக்கு என்ன போத்திரியான்னு பார்க்குறியா? ஏய் ஏடி. உங்களை சொல்கிறான். சாமாவும் தான். ஏறம்மா, என் மச்சான் நல்லவன் தான், என்ன கொஞ்சம் குடிப்பாம்மா. நீ உங்கள் சித்தி வீட்டில் இருக்க கூட என் மச்சான் வீட்டில் நீ சந்தோஷமாக ராணி மாதிரி இருப்ப, நல்லாவே பார்த்துக்குவான். நீங்களும் ஏறி அந்த பைக்கில் தான் உட்காடுறீங்க. ஒருத்தருக்கு தான் பயத்தில் அவனை ஷோல்டர் பிடிச்சிக்கிறீங்க. அவன் வீட்டில் தான் போய் ஸ்டாப் பண்ணுறான். அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. வீடு பார்த்துக்கடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அந்த கேட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு தான் வர்றான். நல்ல பைக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு முன்னாடி நடந்து போகிறான். நீங்கள் அவன் பின்னாடியே போகிறீங்க. அவன் பேண்ட் பேக்கில் தான் கீ வச்சுருப்பான். அதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு வா அப்படின்னு கூப்பிட்றான். நீங்களும் போகிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, கேராக இருக்குது. அவன் ஒரு மாதிரி, இது கிச்சன்ரி, இது ரூமு, மேலே நம்ம ரூம் இருக்குது, போய் ஸ்டே பண்ண, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, டோரை தண்ணி லாக் பண்ணிக்கிறேன், நீ வெளிலலாம் போக மாட்டேன், ஓ அப்படின்ட்டு வெளில வந்து டோர் லாக் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுறான். உங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்த்துருப்பீங்க, டோர் லாக் பண்ணிட்டான். உங்களுக்கு புது இடம் தெரியல, அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது. உங்கள் சித்தி வீடை விட இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. யார் என்னன்னே தெரியல. உங்கள் கழுத்தில் தாலி கட்டிட்டான். நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. அந்த ஹாலே சுற்றி பார்த்துட்டு அவன் சொன்ன மாதிரி கிச்சன் சைடும் பார்க்குறீங்க. அது அவ்வளோ பெருசாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அந்த ஷோப்பால் பார்த்தா அவனோட ட்ரெஸ் தான் அங்கங்கே விழுந்து கிடக்கு. கீழே ட்ரிங்க்ஸ் பாட்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி குடிச்சு கப்பு ஃபுட்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பான் போல், அதில் பாதியோடு கிடக்கு. முழுசாக கவரில் அப்படியும் இருக்குது, ஏன்னா நைட்டு தான் சாப்பிட்ருப்பான் போல். அந்த ஹாலில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, அதில் ஜங்குக்கும் இருக்கான்.
அந்த வீட்ட சுத்தி பார்க்குறீங்க. கபோர்ட்ல பூரா அவன் சின்ன வயசுல யூஸ் பண்ண டாய்ஸு அது இதுன்ட்டு லாக் பண்ணியிருக்கு. அந்த சைடு ஒரு ரூம் இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது ஒரு பெட்ரூம் மாரி இருக்கு. நீங்க அதுக்குள்ளலாம் போய் பார்க்கல. உங்க கழுத்துல மாலை இருக்குல்லடா, அத கழட்டி கீழ தான் போடுறீங்க. அதாவது பக்கத்து டேபிள்ல. ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து, அந்த ஸ்டெப்ல தான் நடந்து போய்க்கிட்டுருக்கீங்க. ஒரு மாரி மேலேயே சுத்தி பார்த்துக்கிட்டு. மேல ஒரு ரூம் இருக்கு. சைடா ஒரு ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அந்த ரூம் தான் இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அங்க ஜங்குக் ஒர்க் அவுட் பண்ற பிளேஸ் போல. க்ளோஸ் பண்ணிட்டு, இன்னொரு ரூம் இருக்குல்லடா, அத ஓப்பன் பண்றீங்க. பார்த்தா அதுதான் ஜங்குக் சொல்லியிருப்பான். இதுதான் நம்ம ரூமு அப்டின்ட்டு. உள்ள போறீங்க. ஜங்குக்கோட ஃபோட்டோ அதிகமா இருக்கு. காலேஜ்ல, ஸ்கூல்லலாம் ஸ்போர்ட்ஸ் தான் அதிகமா சேர்ந்திருப்பான் போல. அதுதான் இருக்கு. சைட்ல அவன் யூஸ் பண்ற அந்த மிரர்ல பர்ஃப்யூம், அவனோட திங்ஸு இதெல்லாம் இருக்கு. பக்கத்துல கபோர்ட் இருக்கு. அத நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கல. அந்த பெட்ட பார்க்குறீங்க. அந்த பெட்டுக்கு கீழ ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் கிடக்கு. ஸ்மோக் பண்ணி கிடக்கு. பெட்ஷீட்லாம் கீழ விழுந்து, பில்லோ ஒரு சைடு. அதுக்குள்ள இன்னொரு ரூம் மாரி இருக்கு. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது ரெஸ்ட் ரூம். நீங்க உங்க வீட்லலாம் ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் தான். அதுல உங்க சித்தி, உங்க அப்பா இந்த பெட்ரூம்ல படுத்துக்குருவாங்க. இன்னொரு ரூம்ல வந்து உங்க சித்தி பிள்ளைங்க படுத்துருவாங்க. நீங்க ஹால்ல படுத்திருப்பீங்க. எவ்ளோ கஷ்டமா இருக்கும். அந்த வீட்டு வேல பூரா நீங்க தான் பார்ப்பீங்க. உங்கள படிக்க வைக்கிறதுக்கு கூட அவங்க ரொம்பவே திட்டி அனுப்பிச்சு தான் அவங்களையும் படிக்க வச்சிருப்பாங்க. நீங்க 12th வரைக்கும் படிச்சுட்டு, ஒரு 2 இயர்ஸா வீட்ல தான் இருந்திருப்பீங்க. எப்படியாவது உங்க அம்மா, அதாவது உங்க சித்தி உங்கள யார்ட்டயாவது புடிச்சு தள்ளிவிடணும்னு பார்த்துருப்பாங்க. அப்பதான் இந்த கெழ வந்திருப்பான். உங்கள ரொம்ப புடிச்சனால, உங்கள காசுக்காண்டி உங்க சித்தியும் அந்தவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு ஆசைப்பட்டுருப்பாங்க. உங்க கண்ணு பூரா அவ்ளோ டியர்ஸ். ரொம்பவே அழுதுருப்பீங்க வேணான்ட்டு. ஒரு இதில உங்களால சுத்தமா முடியல. உங்க சித்தி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க அப்பாவும் இதுக்கு சப்போர்ட்டு. ஏன்னா, அவர் ஏதாவது சொன்னானா, கண்டிப்பா உங்க சித்தி உங்க அப்பாவையும் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நீ மட்டும் இப்படி ஒத்துக்கலாட்டி, உங்கள யார்ட்டயாவது குடுத்துருவோம் அப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. அதனால வேற வழியே இல்லாம உங்க அப்பாவும் ஓகே சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க கல்யாண சேலை தானே கட்டியிருக்கீங்க. ஒரு மாரி புடிச்சுக்கிட்டு, அந்த வீட்டெல்லாம் ஒரு மாரி கிளீன் பண்றீங்க. பில்லோ, பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சுட்டு, இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் எடுத்து நீட் பண்ணி, அந்த கிளாஸஸ்லாம் ஒரு மாரி மெதுவா உங்க கையால எடுத்து, கீழ கொண்டுட்டு வந்தா, அங்கேயும் கிடக்கலடா, அதெல்லாம் எடுத்து சரி பண்ணி, அந்த ஃபுட்லாம் ஒரு மாரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. கிச்சனுக்கு தான் அதெல்லாம் எடுத்து, அந்த டஸ்ட்பின்ல போட்டு, அதவே நீட் பண்ணி, தொடச்சு, சாப்பாடுலாம் ஒரு மாரி செந்தி போய் கிடக்கு. கூட்டி, ஒரு மாரி மாப்லாம் போட்டிருப்பீங்க. ஏன்னா, அது ரெகுலரா உங்க வீட்ல பண்றது தான். ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ ஓப்பன் பண்ணா, அப்படி எந்த திங்ஸுமே இல்ல. ஏன்னா, அவன் குக் பண்ண மாட்டான். ஆனா, ஃப்ரிட்ஜ்ல ட்ரிங்க்ஸ் பாட்டில் மட்டும் இருக்கு. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, ஹால்லயே உட்காந்துருக்கீங்க. ஆனா, இந்த ஜங்குக் தான் ஆட்ல செம்ம வைபா குடிச்சுக்கிட்டு இருக்கான். சாமாவா விஷ்ணு ஜானு தான். ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் மச்சான் லூசாடா நீ? ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு ஏன் ஆட்ல குடிச்சுக்கிட்டு இருக்க? அந்த பிள்ளை நல்ல பிள்ளை மச்சான். ஒத்தையா விட்டு வந்திருக்க. பயப்பட போது மச்சான். கிளம்பு மச்சான். எங்கும் போக மாட்டா. என்கிட்ட தான் கீ இருக்கு. டேய் லாக் பண்ணிட்டு வந்துட்டியா மச்சான்? டேய் அந்த பிள்ளைக்கு சாப்பாடாவது வாங்கி கொடுத்துட்டு வந்தியா இல்லை நீ ஆட்டில் வந்துட்டியா? ஐயோ ஐயோ மச்சான் மறந்துட்டேன்டா. ஏய் கொஞ்சமாவது அறிவு இருக்கா மச்சான்? தள்ளி கட்டினா மட்டும் போதுமா? புருஷன்ற முறையில எல்லாம் பண்ணும் மச்சான். ஆமால்ல பொண்டாட்டில ஏன் மச்சான் காலைல தாலி கட்டையில நீ சொல்லல? பொண்டாட்டிய நல்லா பார்த்துக்குவேன் நான் சித்திட்டா. இப்போ என்னடா அது சாப்பாடு கொண்டு போகணும் அவ்வளோதானே. அச்சான் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு போ. தெரியும் பொண்டாட்டியா புருஷன் மாதிரி பார்த்துவேன். போ. ஏன்னா புருஷன் மாதிரி பார்த்தியா? மச்சான் பொண்டாட்டி மாதிரி பார்த்துக்கணும். நான் மச்சான் பத்தை ஆயிடுச்சா என்ன? அப்படின்ட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பி தான் போகிறான். டோரும் ஓப்பன் ஆகுது. பார்க்குறீங்க எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜங்கு தள்ளாடிக்கிட்டு தான் வர்றான். வந்து டோரை லாக் பண்ணிட்டு எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவன் கையில் திங்ஸ்லாம் இருக்குது. ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அவனையே பார்க்குறீங்க. அவன் ஹேர்லாம் ஒரு மாதிரி மிர்சி ஆகி
ஒரு மாதிரி வேர்த்து அவன் ஷர்ட்டில் 2 பட்டெல்லாம் கழட்டி அவனோட ட்ரெஸ்லாம் தெரியுது. நெக்கில் ஒரு வளைய மாதிரி செயின் போட்டிருக்கான். காதுலலாம் ஒரு மாதிரி வளையமா அங்கங்கே குத்திருக்கான். அவன் கண்ணுக்கு யாரோ அங்கே நிற்கிறாங்கன்னு தெரியுது. ஓ ஏய் வாடி, ஏய் பொண்டாட்டி தானடி நீ, கூப்பிட்றல்ல வா. அவன் நடந்து போய் அந்த டைனிங் டேபிளில் தான் அவன் கையில் வச்சுருக்க திங்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு பார்சல் இருக்கும், அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறான். ம் இந்தா சாப்பிடு. சாரி, காலையிலேருந்து மறந்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆனதே. ஃபுட் வாங்கி கொடுக்கவே இல்லைல்ல. ம் சாரி. நாளையிலேருந்து அவனுக்கு குக் பண்ண தெரிஞ்சால் சொல்லடி, நாளைக்கே வீட்டுக்கு காயெல்லாம் வந்துடும். ம் சாப்பிடு. அந்த டைனிங் டேபிளில் தான் உட்காடுறான். நீங்கள் நிற்கிறீங்க. ஏய் எதுக்கு நிற்கிற, ம் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் டைனிங் டேபிளில் உட்காந்து தான் அவன் கொண்டாந்துருப்பானடா. அந்த ஃபுட்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கான். நீங்களும் சாப்பிட்றீங்க. ரொம்ப பசிச்சிருக்கும், ஏன்னா மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை. அவன் கையை அவன் சீஸில் வச்சுக்கிட்டு அவங்கள தான் பார்க்குறான். முன்னாடி ஒரு கேர்ள் இருக்கா, அது தான் ஒய்ஃப்னு அவனுக்கு தெரியும். பட் அவங்க ஃபேஸ் மட்டும் சுத்தமாக தெரில. குடிச்சிருக்கான்லடா, அதனால் தெரியல அவனுக்கு. ஆனால் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்கான். அவனால் கண்ணை முழிக்க முடியல, ஒரு மாதிரி சொக்கி சொக்கி முழுக்கிறான். ஏய் இது உனக்கு ட்ரெஸ்ஸு, வேறு ஏதாவது வேணும்னா கேளடி. ம் நாளைக்கு உனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன், சாப்பிட்டு வா. ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு தான் ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே ரூமுக்கு மேலே போகிறான். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அவனையும் பார்க்குறீங்க. சடனாக ஸ்டாப் பண்ணிட்டு ஏய் சாப்பிட்டு ரூமுக்கு வரணும் சொல்லிவிட்டு அவனும் போகிறான். நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 கவர் இருக்கும், அந்த கவரை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்பி மேலே தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த கவரை எடுத்துக்கிட்டு தயக்கத்தோட ஸ்டெப்பில் ஏறி தான் போகிறீங்க. ஜங்கு கூட ரூமுக்கு அதாவது முன்னாடி நிற்கிறீங்க. கொஞ்சம் பயமாக இருக்குது. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளவும் கால் எடுத்து வைக்கிறீங்க. ம் வந்துட்டியா? உங்கள் கையில் கவர் இருக்குது, ஏன்னா சவுண்டு கேட்குதுல்ல. அந்த கவர் எடுத்து அந்த டேபிளில் வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு வா. நீங்களும் அந்த கவரை அந்த டேபிளில் வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு திரும்புகிறீங்க. அந்த சவுண்ட் அவனுக்கு நல்லாவே கேட்குது. பக்கத்தில் ஷோஃபா இருக்குது. ஓகே அங்கே போய் படுத்துக்கலாம். அதான் டோர் லாக் பண்ணிட்டேல்ல, அப்புறம் என்ன? ம் வாடி. சங்கு கூப்பிட்றான். ஆனால் நீங்கள் அங்கேவே நிற்கிறீங்க. என்ன காது கேட்கலையா? கூப்பிட்டா வரமாட்டியா என்ன? நீங்களும் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து பக்கத்தில், அதாவது பெட்டில் படுத்துருக்கான். நீங்கள் பெட்டுக்கு சைடில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் இருக்கிற மாதிரி தள்ளி தான் நிற்கிறீங்க. எங்கே பாருடி, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் பண்ணுறேன். ஆனால் நான் குடிப்பேன். குடிக்கிறதுல மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன். இல்லை யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். மற்றபடி உன்னை நல்லா பார்த்துக்குவேன். எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை, உனக்கும் இல்லை, பட் இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்க. ம் அப்படின்னு அவள் கையை நீட்டுறான். நீங்களும் பார்க்குறீங்க. ஏய் அடி பார்க்குற, ம் கை கொடு. ஏய் என்னடி, புருஷன் தானே, கை கொடு. எதுவுமே பேச மாட்டியா, அமைதியாக இருக்க. ம் கை கொடுறி. வாய்ஸ் கூட கேட்கல, ஒன்றும் பார்க்கவே இல்லைல்லடி. ம் கைதா. நீங்களும் நடுக்கத்தோட அவள் ஹேண்டில் உங்கள் கையை வைக்கிறீங்க. அவ்வளோதான், டக்குன்னு இழுத்து அவன் மேலே விழுகுறீங்க. விழுந்து அடுத்த செகண்டே உங்களை பெட்டில் ரொட்டேட் பண்ணுறான். இன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டில் அவன் பேசுகிறான் உங்களுக்கும் க்ளோஸில். ஆனால் ஸ்மெல் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் மேலே தான் படுத்திருக்கான், அவ்வளோ வெயிட்டாக இருக்கான். அவன் ஷோல்டர் பிடிச்சி ஒரு மாதிரி வேண்டான்றது மாதிரி தள்ளுறீங்க. ஆனால் உங்கள் 2 கையும் ஒரு மாதிரி லாக் பண்ணிட்டு தான் அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த ஆல்கஹால் உங்கள் முகத்துக்குள்ளே போது பிடிக்கவே இல்லை. அமைதியாக அவனையே பார்க்குறீங்க. உங்களை அங்கங்கே கிஸ் பண்ணுறான்.
பைட் பண்ணுறான், வலிக்குது. அவங்க ட்ரெஸ்ஸும் அவனோட ட்ரெஸ்ஸும் கீழே விழுகுது. ஜங்குக்கே பார்க்குறீங்க, அப்படி இருக்கான். அவன் சிக்ஸ் பேக்கு இதெல்லாம் லைட் ஆன்லேயே தான் இருக்குது. அவன் மேலே போகிறான், அவ்வளோ சொட்டாக இருக்குது. அவன் ஹேர்லலாம் வாட்டர் ட்ராப்ஸு ஒரு மாதிரி சொட்டாகுது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கான். அவனையே பச்சை கண்ணு வாங்காமல் பார்க்குறீங்க. உங்களுக்கும் நடுவில் வந்து தான் ஃபுல் பண்ணுறான், வலிக்குது. அந்த பில்லோவை ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறீங்க. அவனுக்கு தெரியுது அகெயின் உங்களுக்குள்ளே தான் ஃபுல் பண்ணுறான். அவனுக்கு செம்ம ஹாப்பி. உங்களுக்கும் பெயின் தாங்கவே முடியல. அப்படியே போகுது. ரொம்ப ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண உங்களால் முடியல. லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணுறீங்க. மூச்சு கூட விட முடியல, அந்த அளவுக்கு வலிக்குது. ஸ்டொமக்லாம் வலிக்குது. இப்படியே 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. அவங்களுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டான். மேலே படுக்கிறான். அவனோட ஹார்ட் பீட்டு அப்படி ஃபாஸ்ட்டாக உங்கள் மேலே படுத்திருக்கான். அப்படி இருக்குது. ப்ரீத்லாம் வெளில வந்து சவுண்டு அந்த மாதிரி கேட்குது. உங்களுக்கும் அப்படித்தான். அவன் டயர்டில் தூங்கிட்டான். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டயர்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்கு தூக்க வச்சில்ல. அவன் ஒரு மாதிரி பரண்டு கீழே தான் படுத்திருக்கான். எடுக்கையில் உங்களுக்கு வலிச்சிருக்கும், ஆனால் அவன் வாட்டில் படுத்திருக்கான். இப்படின்னு நெக்ஸ்ட் டே ஆகுது. செம்ம பெயின், முடியல, எந்திரிக்கவே முடியல. கால் ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு கண்ணில் டியர்ஸே வருது. உங்கள் மேலெலாம் அங்கங்கே பைட் மார்க்கு. பக்கத்தில் அவ்வளோ அழகாக ஒரு பர்சன் உங்கள் பக்கத்தில் க்ளோஸாக தூங்குறான். அவன் ஃபேஸை தொட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் மெதுவாக எந்திரிக்கிறீங்க. உங்கள் ஹிப்பு வலிக்குது, கால் வலிக்குது, ரொம்ப வலிக்குது. கண்ணில் டியர்ஸே வருது. இந்த மாதிரி வலிக்குது. நீங்களே எந்திரிச்சு பைய தான் அந்த பெட்டை விட்டும் கீழே நிற்கிறீங்க. வலிக்குது. கீழே பார்த்தா உங்கள் ட்ரெஸ்ஸும் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸும் எல்லாமே இருக்குது. திரும்பி ஜங்குக்க பார்க்குறீங்க. அவன் பெட்டில் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கான். டக்குன்னு இந்த சைடு திரும்பிக்கிறீங்க. நைட்டு அவனை முழுசாக பார்த்துருப்பீங்க. பட் அவன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணால அவனுக்கு தெரியாது. பட் அவங்க கூட இருந்தான்னு மட்டும் தெரியும். ஏன்னா அவன் உங்கள் புருஷன் இல்லைடா. அதனால புருஷன்றனால உங்களை ஒய்ஃபாக எடுத்துக்கிட்டான். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸு அவன் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு பைய அந்த ரெஸ்ட் ரூம் பக்கெட் இருக்கும், நீங்கள் நைட்டு பார்த்துருப்பீங்க. அதனால அங்கேயும் வச்சுட்டு ஒரு கவர் இருக்குல்லடா, அவன் நல்லா தூங்குறான். அதனால அவங்க சாரியை மட்டும் உங்களை வேர் பண்ண மாதிரி வச்சு சும்மா பொத்திக்கிட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு தெரில. அதனால் அவன் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். அதை நீங்கள் எடுத்துகிட்டு தான் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. ரொம்ப எரியுது, ரொம்ப பெயினாக இருக்குது. இருந்தாலும் நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் தைஸ்லாம் ரொம்ப வலிக்குது. நடக்கவே முடியாமல் நடந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் வாங்கி கொடுத்தாலடா, அது சாரி தான். பட் ப்ளவுஸு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் சைஸ் அவனுக்கு தெரியலை. ஏன்னா மார்னிங்கே இவன் ட்ரிங்க்ஸ் தான் பண்ணியிருப்பான். ஒழுங்காக கூட உங்களை பார்த்துருக்க மாட்டான். நீங்கள் உங்கள் சாரியை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அது உங்களுக்கு பத்தலை. 2 பின்னு ஓப்பனில் தான் வச்சுருக்கீங்க. மிரரில் பார்த்தா அங்கங்கே பைட் மார்க்கு. உங்கள் கழுத்தில் அவன் கட்டின அந்த தாலி அவ்வளோ அழகாக தொங்குது. ஏன்னா நீங்கள் ஜுவல்ஸ் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் அந்த பர்சன் வாங்கி கொடுத்துருப்பான். அதாவது அந்த கிளை போல்ட்டு அதெல்லாம் கழட்டி அந்த மிரர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் தாலி மட்டும் தான் போட்டுட்டு அந்த ரூமை விட்டு கீழே இறங்கி போகிறீங்க. பைய ஏன்னா நைட் நீங்கள் ஃபுட் சாப்பிட்ருப்பீங்களடா, அந்த கவர்லாம் எடுத்து ஒரு மாதிரி நீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில கிச்சன்லேயே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக் இப்போ தான் வேக்கப் ஆகுறான். ஹெட்டை பிடிக்கிறான். தலை செம்மையாக வலி தாங்க முடியல. பட் அவனுக்கு நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்குது. பக்கத்தில் உங்களை பார்க்குறான், நீங்கள் இல்லை. பெட்டை பார்த்தா ஒரு மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. அந்த பெட்டில் லைட்டாக ப்ளீடும் அப்புறம் பூவு இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி சதஞ்சு கிடக்கு. அவனை பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்கான். அவனும் எந்திரிச்சு அந்த ரூமில் உங்களை பார்க்குறான். பட் இல்லை, டோர் ஓப்பனில் இருக்க பார்த்து கீழே போயிட்டா அப்படின்ட்டு அவனும் ரெஸ்ட் ரூமில் வேகமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணல. அந்த மிரர் இருக்குல்லடா, கீழே பார்த்தா ஜுவல்ஸ்லாம் இருக்கு. ஃப்ரெஷ்அப் ஆயிருப்பான்ல, அப்போ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. உங்கள் ட்ரெஸ் இருக்குல்லடா, அந்த சைடில் போட்டிருப்பீங்க. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹெட்டை பிடிக்கிறான். ஓகே ஓகே அப்படின்ட்டு வெளில வந்து தான் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பேக்கில் எடுத்துகிட்டு கீழே போகிறான். நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க, ஒரு மாதிரி அந்த சைடு திரும்பி இருக்கீங்க. கீழே பார்த்தா நீங்கள் இல்லை, கிச்சன் சைடு எட்டி பார்க்குறான். கிச்சனில் தான் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு ஏய் அங்கடி பண்ணுற ஜங்கு கூப்பிட்றான். கூப்பிடல, அவன் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் திரும்புறதுக்கும் அவன் பேக்கை கீழே பார்த்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. சாமுவும் தான் கால் பண்ணுறான். ஏய் மச்சான் எங்கடா இருக்க? டைம் ஆச்சுடா, என்னடா என்ன வராமல் இருக்க? அவ்வளோ நேரம் மச்சான் நிற்கிறது. ஏய் இந்த வந்துடும்டா. அவன் ஃபோன் பேசிக்கிட்டே உங்கள்கிட்ட தான் வரான். அந்த சவுண்டை கேட்டு ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறீங்க. ஏய் ஃபுட் ஆர்டர் கொடுத்துருக்கேன்டி, இன்னும் ஒரு 5 நிமிட்ஸில் வரும். காலிங் பில் சவுண்டு கேட்டேன்னா டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு டோர் லாக் பண்ணிக்க. ஆமாம், உனக்கு குக் பண்ண தெரியுமா? உங்களை பார்க்குறான். ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நெக்கை பார்த்தா அவன் பைட் பண்ண மார்க் அப்படியே இருக்குது, அங்கங்கே இருக்குது. ஏன் உங்கள் நெக்குக்கு கீழே வரைக்கும் அந்த பைட் மார்க் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு தான் டங்கை வெள்ளன்னுட்டு அவன் கீலிப்ஸை ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டு பைட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைமாக ஃபீல் பண்ணியிருப்பான். அவன் கேட்டதுக்கு நீங்கள் ஹெட்டை மட்டும் ஆட்டியிருப்பீங்க. ஓகே ஒர்க் முடிச்சுட்டு வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு வெளில போயிட்டான். அவன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துலேயே ஃபுட்டு வருது. டோர் பெல் சவுண்டு கேட்டோன்னே நீங்களும் பையன் நடந்து தான் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. மேம் ஃபுட். நீங்களும் வாங்குறீங்க. உங்கள்கிட்ட காசு இல்லை. காசு சார் பே பண்ணிட்டாரு. அவனும் போயிடுறான். நீங்கள் தான் டோர் லாக் பண்ணிட்டு நடந்து அந்த டைனிங் டேபிளில் தான் தண்ணி வச்சுட்டு சாப்பிட்றீங்க. உங்கள் லிப்ஸில் பைட் மார்க் இருக்குது, எரியுது. நீங்களும் ஃபுல்லாகவே சாப்பிட்றீங்க. அது மாதிரி ஆஃப்டர்நூன் உங்களுக்கு காலிங் பெல் அடிக்குது. நீங்களும் பார்க்குறீங்க ஃபுட் தான். கொஞ்ச நேரத்தில் காலிங் பெல் சவுண்டு கேட்டோன்னே அங்கே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், இன்னொரு பாக்ஸ் வேறு வருது. ஏன்னா நீங்கள் உள்ளே கொண்டு போக அகெயின் காலிங் பெல் அடிக்க, உள்ளே கொண்டு போக காலிங் பெல் அடிக்க, இப்படியே இருக்குது. நீங்களும் அதெல்லாம் எடுத்து தான் கிச்சனில் அரேஞ்ச் பண்ணுறீங்க. இன்னொரு பாக்ஸ் இருக்குல்லடா, அதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ட்ரெஸ் தான். என்ன நேற்று தான் வாங்கி கொடுத்தாரு, அப்புறம் என்ன? இதில் நீங்கள் யூஸ் பண்ணீங்களடா. உங்கள் வீட்டில் உங்கள் சிஸ்டர் இருப்பாங்களடா, சாமம்மாவும் தான் ஜங்கு கேட்டிருப்பான் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதை கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பார்சல்லே வந்திருக்கும். ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்க்குறீங்க. பட் உங்கள் பழைய ட்ரெஸ் இதெல்லாம் வரல. நீங்களும் இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லேயும் பேக் பண்ணிவிட்டு டைம் ஆனோன்னே நீங்களும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இங்கிட்ட ஓடையில் உங்களுக்கு ஹிப்பெல்லாம் வலிக்குது. அந்த saree எடுத்து உங்கள் ஹிப்பில் சொருகிக்கிட்டு உங்கள் ஹேர்லாம் ஒரு மாதிரி கொண்டை போட்டுக்கிட்டு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா உங்கள் வீட்லேயே நல்லா வேலை பார்ப்பீங்க. பண்ணி முடிச்சுட்டு டைமை பார்த்தா 7 o'clock ஆகுது. சரி ஓகே அப்படின்னு தான் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தோணுது, ஏன்னா இந்த ப்ளவுஸே உங்களுக்கு பத்தலை, அந்த ட்ரெஸ்ஸும் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது தெரியாமல் சரி பாக்ஸில் இருக்குது, இதாவது கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து அதை போட்டு பார்த்தா பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகுது. அதில் இருக்க saree ப்ளவுஸ்லாம் பார்க்குறீங்க, அதே சைஸில் இருக்குது. ஏன்னா ஜங்கு உங்கள் கூட நைட்டு இருந்திருப்பான்லடா, உங்களோட இன்ச்சாக அவன் நல்லாவே ஃபீல் பண்ணி டச் பண்ணியிருப்பான். அவனுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த சைஸ் கண்டிப்பாக அவளுக்கு செட் ஆகாது அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்லாம் அவனே சைஸ் பார்த்து அந்த பேக்லேயும் அந்த பாக்ஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணி அவன் தான் டெலிவரியும் பண்ணியிருப்பான். இதெல்லாம் அவனே போய் சூஸ் பண்ணி வாங்கியிருப்பான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலாம் சீட்டிங்க. பட் உங்கள்கிட்ட பொட்டு மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு போட்டிருப்பீங்களா வளையல், அது மட்டும் இருக்குது. காலில் கொலுசு இருக்குது, நெக்கில் அதாவது தாலி இருக்குது, ஜிம்கா போட்டிருக்கீங்க. பட் பொட்டு மட்டும் இல்லை. நீங்களும் கீழே போய் வெயிட் பண்ணுறீங்க. 8 மணி ஆகுது. 8 மணி ஆகுது. 9 o'clock ஆகுது. ஜங்கு வரவே இல்லை. உங்களுக்கு பசிக்குது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு 9:30 வரைக்கும் பார்க்குறீங்க. வரல. நீங்களும் சாப்பிட்டு போய் இதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் ரூமில் போய் படுத்துக்கிறீங்க. நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ ஒரு பர்சன் தான் உங்கள் மேலே வந்து உங்கள் லிப்ஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்மெல்லு, ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லு. கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா லைட் ஆஃப் பண்ணி தானே தூங்குறீங்க. ஆனால் லைட் ஆஃபில் தான் இருக்குது. அந்த ரூமே அவ்வளோ இருட்டாக இருக்குது. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
உங்கள் ஹஸ்பண்ட் தான் அப்படின்ட்டு அவன் வந்தோடனே உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் பில்லவோ அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்குள்ள கம் பண்ணிட்டு தான் உங்கள் மேலே அப்படியே பொத்துன்னு விழுகுறான். அவ்வளோ ப்ரீத் ஆகுது. உங்களுக்கும் அப்படி தான் ரொம்ப ப்ரீத் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் உங்கள் மேலேருந்து எந்திரிச்சு சைடாக படுத்து உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். நீங்களும் எதுவுமே சொல்லலை. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. சைடாக பார்த்தா ஜங்குக் தான் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்கான். அவனோட கை உங்கள் மேலே, அதாவது ஜஸ்ட்டில் லைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குது. உங்கள் மேலே பூரா பைட் மார்க்கு. 2 பேருமே வித்தவுட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கீங்க. நீங்களும் அவன் கையெல்லாம் எடுத்து விட்டு நீங்களும் கீழே இறங்கி தான் ரொம்ப பெயினாக இருக்குது. ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே தான் போகிறீங்க. டைம் டேபிளை பார்த்தா அவன் ஃபுட் போட்டு சாப்பிட்டு பாதியோட அவனால் சாப்பிட முடியாதனால அதிலே கை கழுவிருக்கான். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அவன் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்ட்டு. அவனும் இப்போ தான் எந்திரிக்கிறான். பார்த்தா நீங்கள் பக்கத்தில் இல்லை. அவனை பார்க்குறான். அவனுக்கு புரியுது. எந்திரிச்சு அவனும் எதுவும் சொல்லாமல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தான் வரான். டைனிங் டேபிளில் ஃபுட் வச்சுட்டு கிச்சனுக்கு கிராஸ் பண்ணி போகிறீங்க. அவன் உங்கள் ஃபேஸை பார்க்கல. சொல்லப்போனால் உங்கள் பேர் கூட அவனுக்கு தெரியாது. அவன் பேர் உங்களுக்கும் தெரியாது. டைனிங் டேபிளில் போய் உட்காரான். நீங்கள் தான் சட்னி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஒரு மாதிரி கால் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பிளேட் எடுத்து இட்லியெல்லாம் வச்சு சட்னி பக்கத்தில் சாம்பார்லாம் வைக்கிறீங்க. அவன் ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டு இப்போ வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேற்று சாப்பிட்ருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் அவனால் சாப்பிட்ருக்க முடியாது. ஏன்னா ஹெவியாக குடிச்சிருப்பான். அவனும் சாப்பிட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிடுறீங்க. வெளில போயிடுறான். நீங்களும் எப்பயும் போல மாதிரி அவன் சாப்பிட்டதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பலடா அதெல்லாம் நீங்கள் எடுத்து மிஷினில் போட்டு வாஷ் பண்ணி காய போடுறீங்க. இந்த வீட்டவே க்ளீன் பண்ணுறீங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சு அப்படியே டைம் போகுது. லஞ்சுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சமாக ஏதோ பண்ணி சாப்பிட்டுக்கிறீங்க. டைம் போகுது. இந்த சைடு ஜங்குக்கு தான் ஆஃபீஸில் ஒர்க் பார்க்குறான். ஜானு விஷ்ணு தோணு தான் உங்களை பற்றியும் கேட்குறாங்க. ஜங்குக் அவன் எதுவுமே சொல்லாமல் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன் மச்சான் ஒன்னத்தாண்டா. என் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் தான் இருக்கா. புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கா மச்சான். கொஞ்சம் வெள்ளை குட்டி போகலாம்ல. அந்த பிள்ளை இது வரைக்கும் வீட்டை விட்டு எங்கேயும் போனதில்லை மச்சான். அந்தலேருந்து நீனு ஆஃபீஸ்லேயே வர. அது மட்டும் இல்லாமல் நைட்டு குடிச்சிட்டு போகிறடா. ஏன் மச்சான் இப்படி பண்ணுற? அந்த பிள்ளை எதுவும் பயந்துட போகுது மச்சான். அவளா பயப்படலாம் இல்லடா. சரி மச்சான் நாளைக்கு லீவு தான். பேசாமல் நாங்கள் கிளம்பி என் தங்கச்சி கையில் சாப்பிட்லான்னு வர்றோம். வரலாமா மச்சான்? நீ சொல்ல அப்படின்னு சாமாவனும் கேட்குறான். அப்போ இன்னொருத்தவனும் கிராஸ் பண்ணி போகிறான். என்ன தோணு? அதுவா மச்சான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கானா, அதான் எங்கள் தங்கச்சி கையெல்லாம் சாப்பிட்லான்ட்டு நாளைக்கு ஜங்குக் வீட்டுக்கு போகலான் இருக்கோம். ஓ ஜங்குக் நானும் வரலாமா அப்படின்ட்டு அந்த பர்சன் கேட்குறான். ஜங்குக்கும் பார்த்துட்டு சாம்பமோன் தான் மச்சான் வேணாண்டா அப்படின்றான். ஆனால் ஜங்குக் சரி வாங்க அப்படின்ட்டு அவனும் சொல்லிடுறான். எப்படி டைம் ஆகுது எப்பயும் போல மாதிரி தான். அவங்க கூட அவன் எல்லாமே முடிச்சுட்டு அவங்க பக்கத்துலேயே படுத்துக்கிறான். இன்றைக்கி அவன் கீழே வரவே இல்லை. நீங்களும் வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. வராதனால மேலே தான் போகிறீங்க. பார்த்தா ஜங்குக் இன்னமும் தூங்குறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா அவன் சொல்லியிருக்க மாட்டான் ஆஃபீஸில் இல்லை இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான். இது வரைக்கும் 1 வீக் ஆக போகுது. ஆனால் வீட்டில் இது வரைக்கும் ஸ்டே பண்ணதில்லை, அதாவது இருந்ததில்லை. இன்றைக்கி இருக்கான். ஏன்னா அவனுக்கு இன்றைக்கி லீவு. கீழே தான் காலிங் பெல் ரிங் ஆகுது. ஜங்குக்கை பார்க்குறீங்க. பார்த்தா அவன் இப்படி இருக்கான். நீங்கள் உள்ளே போய் தான் ஜங்குக் மேலே பெட்ஷீட்டை கவர் பண்ணிட்டு கீழே தான் போகிறீங்க. மேலே ஜங்குக் தூங்குறான். ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் கீழே போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா விஷ்ணு, ஜானு, தோணு, அப்புறம் இன்னொரு பர்சன் இருக்காங்க. இவங்க 3 பேரும் தெரியும். ஆனால் அவங்க யாரும் தெரியாது. ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? மச்சான் எங்க சிஸ்டர்? மேலே இருக்காங்க. ஓ தூங்குறானா? நீங்களும் தள்ளி நிற்கிறீங்க. அவங்க 4 பேருமே உள்ளதான் வராங்க. அந்த பர்சன் உங்களே பார்க்குறான். நீங்கள் ரொம்பவே அழகாக இருப்பீங்க. உங்கள் நெக்லெலாம் அங்கங்கே பைட் மார்க்கு. பட் இவங்க 3 பேரும் அதை கண்டுக்கலை. ஏன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால. ஆனால் அந்த பர்சன்
உங்களே ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்த்துட்டு தான் உள்ளவும் போகிறான். ஆமாம்மாவன் தான் அவன் கையில் கவர் வச்சுருக்கான். அவங்கள தான் சிஸ்டர் இங்கே வாங்கோ. ஆ என்னண்ணா? என்னை நீ பார்த்துருப்பேலடா, ஏன்டா பயப்படுற? நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டு அந்த சாம்பம்மாவன்ட்டு தான் போய் நிற்கிறீங்க. அவனும் இந்தாம்மா நான்வெஜ் உன் கையால் சமைச்சு குடுறா அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்களும் சிரிச்சிட்டு ஓகேண்ணா அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. ஏய் என் மச்சான் என்னடா பண்ணுறான்? இங்கே வெயிட் பண்ணுங்க, என் மச்சானை போய் கொத்தோட தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சாமம்மாவும் தான் மேலே போகிறான். ஆனால் அந்த பர்சன் சைடாக கிச்சனை தான் பார்க்குறான். நீங்கள் சாரி தானடா கட்டியிருப்பீங்க, குக் பண்ணோம்ட்டு உங்கள் சாரியை எடுத்து கொஞ்சம் ஹிப்பில் லைட்டாக சொருகிருக்கீங்க. உங்கள் ஹிப் லைட்டாக தெரியுது, அங்கே கூட பைட் மார்க் தான். உங்கள் நெக்கு ஷோட்லாம் அங்கங்கே பைட் மார்க் இருக்குது. சாமம்மா தான் மேலே போகிறான். மச்சான் தூங்குறான். ஏய் அப்படின்னா கிட்ட போகிறான். ஏய் காலை வரைக்கும் என்னடா பண்ணுற அப்படின்ட்டு பெட்ஷீட்டை தூக்குறான். ஏய் கருமம் கண்டவன் என்னடா இப்படி இருக்க? ஏய் அதான் என்னடா பண்ணுற? ஏய் என்னடா சொன்ன நேற்று அதான் வர்றோம்னல்ல. அவனும் பெட்ஷீட் எடுத்து ஹிப்பில் ஒரு மாதிரி ரேப் பண்ணிட்டு அந்த பெட்டில் உட்காரான். டீ அறிவில்லையாடா இப்படி தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படா இருப்பாங்க? ஐயோ என்னமோ பண்ணுங்க. ஏய் அடா மச்சாலாம் கீழே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி போங்க நான் வர்றேன். பொன்னாடி ஏய் என் சிஸ்டர் தான் நான்வெஜ் வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மச்சான். அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு டிஷர்ட்டும் ஒரு சாக்ஸ் மட்டும் போட்டு வரான். ஹாலில் தான் அந்த 4 பேருமே ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பர்சன் அப்பப்போ அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு மேலே ஜங்குக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான். ஏ மச்சான் வாடா வாடா. ஆனால் ஜங்கு கிச்சனுக்கு தான் போகிறான். ஏய் நான் மச்சான். ஏய் எட்ரா அப்படிதான் கிச்சனில் போய் அவங்கள பார்க்குறான். அவங்க பேக் சைடு மட்டும் தெரியுது. அவங்க நெக்கெல்லாம் ஒரு மாதிரி பைட் மார்க் இருக்குது. அவங்க கிட்ட க்ளோஸாக வர்றான். அவங்களுக்கு பயமாக இருக்குது, யாருன்னு தெரில. கொஞ்சம் க்ளோஸாக வந்தோன்னே தயங்கோட ஸ்மெல்லு. நீங்களும் அமைதியாக குக் பண்ணுறீங்க. ஜங்குக்கு வந்து கிட்ட அவங்க லைட்டாக அவங்க ஹிப்பு தெரிலடா, ஐயோ தெரியுதாடா, சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஏய் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க ஒழுங்காரு. என் மச்சான் என் நல்லவங்க தான், பட் என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அதில் ட்ரிங்க்ஸ் இருக்குது. காலையில் எடுத்து ஒரு மாதிரி குடிச்சிட்டு தான் ஹாலுக்கே போகிறான். ஏய் மச்சான் ஏன்டா அப்படி பண்ணுற? இதுக்கு தான் போனியா என்ன? வீட்டில் சிஸ்டர் இருக்கு மச்சான். பொண்டாட்டி தானே, எதுவும் சொல்ல மாட்டா. ஹாலில் உட்காந்துட்டு சும்மா ஒரு மாதிரி ஃபன்னாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த பர்சன் தான் தண்ணி கேட்குறான். ஏய் சரா விளாட்ற மச்சான், அந்த ஒரு கிச்சன் இருக்குது, போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வாப்போ அப்படின்ட்டு அவனை எந்திரிச்சு கிச்சனுக்கு தான் போகிறான். அவங்களே பார்த்துக்கிட்டே தான் அந்த கிச்சனுக்கு வர்றான். நீங்கள் ஒரு மாதிரி குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ்லலாம் ஹேரு அதெல்லாம் நீங்கள் கையால் எடுக்காமல், ஏன்னா நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா, இங்கே இப்படி எடுத்து இப்படியே ஒரு மாதிரி சைடாக வைக்கிறீங்க. பயங்கரமாக இருக்காளே. ஜங்குக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது, அதான் அவனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபீவர் மடங்கிருக்கு. என்ன உடம்புடா. அவங்க கிட்ட வந்து தான் ஹாய் அப்படின்றான். நீங்களும் பயத்தில் திரும்பி பார்க்குறீங்க. தண்ணி கிடைக்குமா? அப்படின்னா நீங்களும் பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருக்கும், நீங்கள் குடிச்சிட்டு வச்சுருப்பீங்க, அதில் கொஞ்சோண்டு இருக்கும். அதனால சரி ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுப்போம் அப்படின்னு தான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் குடிச்சிட்டிங்களடா, அதை எடுத்து அவன் குடிக்கிறான். இல்லை அது இது நீங்கள் குடிச்சதா, அதான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களே ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கல. அந்த வாட்டர் பாட்டிலை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தவிக்குது அப்படின்ட்டு உங்கள் கையை ஒரு மாதிரி டச் பண்ணி வாங்குறான். ஒரு மாதிரி உங்கள் கையை எடுத்துக்கிறீங்க. ஜங்குக்கு தான் என்ன போனவன் என்ன காணும் அப்படின்ட்டு கிச்சன் சைடு பார்க்குறான். ஏன்னா நீங்களும் அவனும் கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறீங்க. அவன் கையில் தண்ணி பாட்டில் இருக்கு. சரி ஓகே ஒய்ஃப் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு நினச்சி அவனும் அகைனும் அதாவது விளையாண்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அதாவது கிச்சனில் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா, அந்த சவுண்டு கேட்டு நீங்களும் ஐயோ அப்படின்ட்டு வேகமாக போய் அதை கிண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவன் தண்ணியை குடிச்சிக்கிட்டே அவங்களே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். சாமவன் தான் அவனுக்கும் தண்ணி தைக்கலடா,
அவனும் வரான். ஏய் என்னடா பண்ணுற? அவன் என்ன மச்சான், தண்ணி எனக்கு குடுறா அப்படின்னு தான் அவனும் குடிச்சிட்டு அந்த கிச்சன்லேருந்தே 2 பேருமே வர்றாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் குக் பண்ணி முடிக்கிறீங்க. குக் பண்ணிட்டீங்களடா? நீங்களும் ஒரு ஒரு டிஷ்ஷாக எடுத்து டைனிங் டேபிள் தான் கொண்டு போகிறீங்க. நீங்கள் கொண்டு போகிறது ஜங்குக்கு தெரியும். பட் உங்களை திரும்பி மட்டும் பார்க்கல. ஆனால் தோனுக்கு மட்டும் ஸ்மெல்லு செம்மையாக வருது. அந்த பர்சனும் அப்பப்போ உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் எல்லா டிஷ்ஷையும் எடுத்து வச்சுட்டு தண்ணி பாட்டிலையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஜங்குக் இப்போ தான் திரும்பி பார்க்குறான். எதுக்கு ரூமுக்கு போகிற அப்படின்ட்டு. ஏய் மச்சான் ஜங்குக்கா, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுடா. சிஸ்டர் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சிட்டாங்க. ஸ்மெல்லு பார்த்தியா மச்சான், கொடுத்து வச்சோண்டா நீ. ஏன்னா என் தங்கச்சி கையால் டெய்லி சாப்பிட்றல. ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணுறான். எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்கடா அப்படின்ட்டு சாமமும் தான் முன்னாடி போகிறான். தோணும் விஷ்ணுவும் தான் அவங்க மார்னிங்கே சாப்பிடாம வந்திருப்பாங்க. அந்த பர்சனும் கிச்சனுக்கு தான் போகிறான். ஜங்குக்கு தான் எந்திரிச்சு இங்கெல்லாம் எடுத்து வைக்காம மேலே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஜங்குக்கும் மேலே தான் போகிறான். நீங்கள் குக் பண்ணியிருப்பீங்களடா, உங்கள் மேலே ஒரு மாதிரி நான்வெஜ் ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி தெரிச்சிருக்கும். அதனால தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப்பாக போகலான்னு போயிருப்பீங்க. ஜங்கு டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் கீழே தானடா இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஸ்கர்ட் மட்டும் ஒரு மாதிரி கட்டிட்டு அந்த மிரருக்கு முன்னாடி தான் ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. டோர் ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு பயத்தில் திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு தான் உங்களையே பார்க்குறான். வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்குறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இன்றைக்கி தான் உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறான். ஏன்னா கொஞ்சமாக தான் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பான். நீங்களும் அவனையே பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்க்குறான்ட்டு டக்குன்னு இந்த சைடு திரும்பிக்கிட்டீங்க. ஜங்கு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். அந்த வெட்டான ஹேருக்கு இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் நெக்கு முதுகெலாம் அவனோட பைட் மார்க்கு அது நல்லாவே ரெட்டாக தெரியுது. ஜங்குக் திரும்பி அந்த டோரை லாக் பண்ணுறான். இந்த சவுண்டு கேட்டு அவர் போயிட்டார் அப்படின்ட்டு திரும்புறீங்க. பார்த்தா அவன் உங்களையே பார்த்துக்கிட்டு தான் பின்னாடி இருந்து அவன் கையை வச்சு லாக் பண்ணுறான். அது உங்கள் முன்னாடி ஒரு ஸ்டெப்பாக நடந்து வரான். நீங்கள் ஒரு மாதிரி அந்த ப்ளவுஸை ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போகிறீங்க. அவன் கண்ணு அப்படி இருக்கு. அவனோட பார்வை பூரா லஸ்ட் ஃபீல் மாதிரி இருக்கு. கண்ணு பார்க்க முடியாமல் கீழே குனிஞ்சுக்கிறீங்க. இந்த 1 வீக்காக உங்களை பார்த்துருக்க கூட மாட்டான். தாலிக்கட்டையில் கூட உங்களை பார்க்கல. ஏன் ஒரே வீட்டில் தான் 2 பேர் இருக்கீங்க. 2 பேர் பேரு கூட தெரியாது. அவனுக்கே இன்னைக்கு தான் ஷாக்காக இருக்குது. தான் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்காளா அப்படின்னு. அவன் கிட்ட வர உங்களுக்கு பயத்தில் பின்னாடி திரும்பி ரெஸ்ட் ரூம் போயிடும் அப்படின்னு தான் நீங்களும் பின்னாடி திரும்பி ரெஸ்ட் ரூம் பார்த்து போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கேண்டை பிடிச்சி பேக்கப் பண்ணுறான். என்னடி இவ்வளோ அழகாக இருக்கா? இது வரைக்கும் நான் பார்க்க கூட இல்லடி. ஃபர்ஸ்ட் டைமாக உன்னோட ஃபேஸை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். உங்களுக்கே ஷாக்காக இருக்குது. ஜங்குக் உங்கள் ஹேரை ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்கள் நெக்குக்கு வந்து கிஸ் பண்ணுறான். கண்ணை க்ரிப்பாக மூடிக்கிட்டீங்க. உங்கள் உடம்புலாம் ஒரு மாதிரி கூஸ்பம் ஆகுது. உங்கள் முதுகெல்லாம் ஒரு மாதிரி ஹேராக இருக்கும். வாட்டர் ட்ராப்ஸாக இருக்குது. இதெல்லாம் முடியெல்லாம் ஒரு மாதிரி ஒத்திக்கி விட்டுட்டு அங்கங்கே கிஸ் பண்ணி உங்களை பெட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். அவனோட டிஷர்ட்டு ஒரு மாதிரி ஈரமாயிருச்சு. ஏன்னா உங்கள் ஹேரில் இருக்க அந்த ட்ராப்ஸ்லாம் அவனோட டிஷர்ட்டில் தான் உங்களையும் அந்த பெட்டில் லைடாக வைக்கிறான். ஒரு மாதிரி கண்ணை திறந்து ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவனும் உங்களே தான் பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைமாக உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்காங்க, வேணாம், நைட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக ஜங்குக்கிட்ட பேசுகிறீங்க. அவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். வரமாட்டாங்க, நான் புருஷன் தானே. நான் எப்போ பண்ணணுமோ எப்போல்லாம் பண்ணணுமோ அப்போல்லாம் பண்ணுவேன். எனக்கு இப்போ பண்ணணும் போல இருக்கு. உங்கள் ஸ்கர்ட் நாட் இருக்குல்லடா, அதை ரிமூவ் பண்ணுறான். உங்கள் கையை எடுத்து அந்த ஸ்கர்ட்டை பிடிக்கிறீங்க. நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. என்னடி? இல்லை வேணாம், இவ்வளோ நாள் பண்ணேன், அப்போல்லாம் வேணான்னு சொல்லலை, இப்போ மட்டும் என்ன? இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்டு.
நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்ட்டு உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி கோர்த்து அவன் டீத்தால் உங்கள் ஸ்கர்ட்டு கீழே இருக்கிறான். இதுக்கப்புறம் உங்களால் முடியல, கண்ணை கிருப்பாக முடிக்கிறீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கும் ஜங்குக்கும் நைட்டு தான் நடந்திருக்கும். உங்களை இது வரைக்கும் பார்த்துருக்க கூட மாட்டான். உங்களையே டாப் டு பாட்டம் பார்க்குறான். உங்கள் மேலேருந்து அவன் கண்ணை அவனால் எடுக்கவே முடியல. உங்கள் கையை பிடிச்சிருப்பானடா, உங்கள் கையிலேருந்து அவன் கையை எடுத்துட்டான். உங்கள் ஃபேஸ்லேருந்து அவன் தங் ஃபிங்கர் வச்சு ரொட்டேட் பண்ணி அப்படியே உங்கள் ஹிப்பு வரைக்கும் ரொட்டேட் பண்ணுறான். அப்படி கூசுது. உங்கள் லிப்ஸை நீங்களே பைட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு மூமெண்ட் பண்ணுறதுலாம் ஒன்று ரசிக்கிறான். கீழே தான் ஐயோ என் மச்சான் போனா நல்லா காண்டா இருக்கே பசி, ஏன் அச்சா ஜங்குக்கா சீக்கிரம் கிளம்பி வாடா, என்னடா பண்ணுற மேலே. அவ்வளோதான், ஜங்கு ப்ரீத் ஆகிட்டு உங்கள் மேலேயே விழுகுறான். உங்களுக்கும் அப்படி தான் ரொம்ப ப்ரீத் ஆகுது. ப்ரீத் பண்ணிக்கிட்டே உங்களே பார்க்குறான். நீங்களும் ஆஃப் வயசில் அவனை பார்க்குறீங்க. பொண்டாட்டி ஐ லவ் யூ டி. ஜங்குக்கவே ஆஃப் வயசில் பார்க்குறீங்க. நல்லா முடியல, கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஜங்குக்கு உங்கள் லிப்ஸ்லேயும் உங்கள் ஃபோர் ஹெட்லேயும் கிஸ் பண்ணிட்டு உங்கள் மேலேருந்து மெதுவாக அதை ரிமூவ் பண்ணுறான். அப்படின்றீங்க. எந்திரிச்சு உங்களே பார்க்குறான். இன்றைக்கி தான் உங்களை முழுசாக பார்த்துருக்கான். உங்கள் மேலே போகிறான். அவ்வளோ சொட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு உங்கள் மேலே தான் பெட்ஷீட்டை உங்கள் ஷோல்டர் வரைக்கும் கவர் பண்ணிவிட்டு கீழே தான் அவன் சாக்ஸ் போட்டிருப்பான். அதாவது அவன் தைஸ் வரைக்கும் போட்டிருப்பான். அதை எடுத்து அவன் மாட்டிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி லாக் பண்ணிட்டோம். கீழே ஸ்டெப்பில் நடந்து வரான். கீழே தான் மச்சான் என்னடா பண்ணுறடே அசிக்கிட்டா எவ்வளோ நேரம் மச்சான் வரேன்டா அப்படின்ட்டு அவன் மேலே பனியெல்லாம் போடலை. ஸ்டெப்பில் இறங்கி கீழே தான் வர்றான். வாடா மச்சான் அப்படின்ட்டு அவங்க 4 பேருமே 3 பேருமே டைனிங் டேபிள் தான் உட்காடுறாங்க. ஜங்குக் தான் அவங்களுக்கு ஃபுட்டும் சர்வ் பண்ணுறான். மச்சான் நீ என்ன பண்ணுற? தங்கச்சி எங்க? தூங்குறா. என்ன மச்சான் தூங்குதா? மூட்டு சாப்பிட்டு தானே வந்தேன். ஆமாம் மச்சான் அப்படின்ட்டு அவங்க 3 பேர்த்துக்குமே ஜங்குக் தான் ஃபுட்டும் சர்வ் பண்ணுறான். அவங்களும் சாப்பிட்றாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஐயோ மச்சான் சாப்பாடு செம்மையாக இருக்குடா. ஆனால் அந்த பர்சன் ஒரு மாதிரி அங்கே மேலேயே தான் பார்க்குறான். என்னாச்சு, ஏன் நீங்கள் வரல அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக் தான் என்னாச்சு பிடிக்கலையா ஃபர்ஷி? இல்லை ஜங்குக், அவங்க ஒய்ஃப் சமைச்சது எப்படி பிடிக்காமல் இருக்கும்? நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவனும் சாப்பிட்றான். மச்சான் நீ சாப்பிடல? சாப்பிடணும். சாப்பிட்றேன் எங்களோட சேர்ந்து. ஜங்குக்கும் ஃபுட் போட்டு தான் சாப்பிட்றான். செம்ம டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க. சைடா திரும்பி அவன் மேலே தான் பார்க்குறான். என் பொண்டாட்டி தான் டேஸ்ட்டாக இருக்கானா, அவள் சமைக்கிற ஃபுட்டும் டேஸ்ட்டாக தான் இருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்றாங்க. அப்படியே டைம் போகுது. அவங்களும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஜங்குக் தான் பொண்டாட்டி ரொம்ப டயர்டாக இருக்கா, ஒழுங்கு மரியாதை நீங்கள் சாப்பிட்டது கிச்சனில் கிடக்குற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறான். நான் மச்சான் வாய் கிரிசி சாப்பிட்டீங்களா? சரி விட்றா, சிஸ்டர் தானே அச்சாச்சான்னு மூடுறா வாடா அப்படின்ட்டு அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவனும் எடுத்துகிட்டு ஜங்குக்கும் தான் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு தான் போகிறாங்க. பார்த்தா நிறையா தான் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்காண்டி சிங்கில் போட்டிருக்கீங்க. அவ்வளோதான் சாமாவும் செத்துட்டான். ஐயோ மச்சான் என்னடா? மூட்டு கழுவு. ஜானு விஷ்ணு தான் அந்த கிச்சனை ஒரு மாதிரி நீட் பண்ணி துடைக்கிறாங்க. அந்த இன்னொருத்தவ இருக்கலடா, அந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான் சாமமாக அவனுக்கு ஹெல்ப் பண்ண போயிருப்பான். சடனாக ஹாலில் தயாங்கோட ஃபோன் ரிங் ஆகுது. சாமான இதை மட்டும் க்ளீன் பண்ண, நான் ஃபோன் அடிக்குது என்னன்னு பார்த்துட்டு வரேன். உனக்கு நான் வச்சிருப்பேன், உன்கிட்ட நீ தான் கிளவணும் அப்படின்ட்டு ஜாமுன்னு கத்துறான். பாரா வரேன் அப்படின்ட்டு ஜங்குக்கும் போயிடுறான். ஃபோன் எடுத்து பார்க்குறான். பாஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. ஜங்குக்கும் பேசிக்கிட்டே தான்
டோர் இருக்குல்லடா அது ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு சாமுமா தான், ஐயோ என்னால் முடியலையே, சாப்பிட்டோன்னே வேலை பார்க்க முடியலையே, உடனே சமைச்சிருமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே அதை க்ளீன் பண்ணுறான். இவங்க 2 பேரும் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் இருக்கானடா, அவன் என்னடான்னா எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கிட்டு நைஸாக அந்த கிச்சனை விட்டும் வெளில போகிறான். ஹாலில் தான் பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் அந்த டோருக்கிட்ட, அதாவது வெளியில் திரும்பி கால் பேசிக்கிட்டு இருக்கான். மேலே தான் பார்க்குறான். சைடாக கிச்சனில் பார்க்குறான். அவங்கெல்லாம் சின்சியராக ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதான் சாப்பிட்டுன்ட்டு மெதுவாக அந்த ஸ்டெப்பில் ஒரு படியாக ஏறி மேலே போய்கிட்டு இருக்கான். அடிக்கடி ஜங்குக்கையும் திரும்பி பார்க்குறான். டோரை தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். எட்டி பார்த்தா நீங்கள் பெட்டில் படுத்திருக்கீங்க. என்ன அழகுடி நீ, அது அந்த சாரியில் சொல்லவே முடியாது. ஜங்குக்கு எங்கவும் மச்சம் இருக்குது. அதான் அவனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக அவனை மேரேஜ் பண்ணான். எங்களுக்கு சொன்னாங்க, பட் இவ்வளோ அழகாக இருப்பேன்ட்டு சத்தியமாக தெரியாது. உள்ளே வந்து தான் டோரை லைட்டாக சாத்திட்டு உங்கள் கிட்டவும் நடந்து வரான். பார்த்தா உங்கள் ப்ளவுஸு கீழே இருக்குது. அதாவது நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணியிருப்பீங்களடா, அதாவது போட பார்த்துருப்பீங்க, அது கீழே இருக்குது ப்ளவுஸு. அதுக்கு பக்கத்துலேயே ஜங்குக் போட்டிருப்பாங்கடா டிஷர்ட் பனியன், அதுவும் கீழே கிடக்கு. அது கொஞ்சம் வெட்டான மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களை பார்த்தா உங்களை பெட்ஷீட் கவர் பண்ணியிருக்கு. ஷாக்காக பார்க்குறான். உங்கள் நெக்கு வரைக்கும் பைட் மார்க்கு. கொஞ்சம் உங்கள் ஷோல்டர் பார்த்தா நீங்கள் ட்ரெஸ்ஸே போடலைன்னு இப்போ தான் அவன் பார்க்குறான். உங்கள் லிப்ஸில் பைட் மார்க்கு. அதுவும் இப்போ தான் உங்கள் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி குளிச்சா எப்படிடா இருக்கும் அந்த மாதிரி கல் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்ட தான் வர்றான். உங்களையே பார்க்குறான். என்ன அழகுடி நீ. உங்கள் ஃபேஸில் ஹேர் விழுந்திருக்கும். அதை அவன் கையால் எடுத்து அப்படியே மேலே எடுத்து விட்றான் அந்த ஹேரை. உங்கள் ஜாலாம் அங்கங்கே பைட் மார்க்கு. அவனுக்கு புரியுது இப்போ தான் ஜங்குக்கு உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு டயர்டில் படுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு அதுவும் அவனுக்கு தெரியுது. ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு டோர் சைடு பார்க்குறான். டோரு லைட்டாக சாத்தியிருக்கு. அந்த பெட்டில் பக்கத்தில் உட்காடுறான். அவன் ஃபேஸே ஒரு மாதிரி சொட்டாகுது. ஒரு மாதிரி அவன் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு அவன் கையெடுத்து பொறுமையாக அந்த பெட்ஷீட்டில் தான் கை வச்சு அவனுக்கு அவ்வளோ சொட்டாகுது. அந்த பெட்ஷீட்லேருந்து லைட்டாக கீழே அவன் மவுத்தை க்ளோஸ் பண்ணி அவன் ஹேண்டை ஒரு ஹேண்டு பிடிக்குது. திரும்புறதுக்குள்ளே அங்கேருந்து அவனை பிடிச்சி தூக்கி அந்த கையை பொட்டக்குன்னு உடைக்கிறான். கத்துறான். ஜங்குக் தான் வாயை க்ளோஸ் பண்ணி அவன் வெளியிலையும் கூட்டிகிட்டு வரான். ஸ்டெப்லேருந்து கீழே தான் அவன் கண்ணு அப்படி கலங்குது. கை வலி தாங்க முடியலை. அந்த ஸ்டெப்லேருந்து ஒரு எத்து தான் உருண்டு போய் கீழே இந்த ஹாலில் நடுவில் விழுந்து செம்மையாக கத்துறான். கிச்சனில் ஒர்க் பார்த்துருப்பாங்கடா அவங்க 3 பேருமே, சாரி 2 பேருமே, ஏய் நான் மச்சான் அவன் சவுண்டு கேட்குது. ஜானு விஷ்ணு சாமனும் வெளில தான் வராங்க. ஜங்கு செம்மையாக போட்டு கொளுத்துறான். மூஞ்சிலே அந்த கையெல்லாம் புட்டக்குன்னு அந்த விரலெல்லாம் போட்டு ஒட்டைக்கிறான். டேடே மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்காடே. ஜங்குக்கு தான் பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் பார்த்து ஒரு முறை தான் அந்த முறையில அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக் சாரி ஜங்குக், எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி எப்படி டச் பண்ண, இதுக்கு அப்படின்னு உடைச்ச கையவே ஒட்டைக்கிறான். ஜங்கு கால் பேசிட்டு தான் கிச்சனுக்கு வந்திருப்பான். கிச்சனில் பார்த்தா அவங்க 3 பேருமே தான் ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு ஏன்னா முள்ளடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவனை மட்டும் காணாமல் இருக்கும். சரி ஓகே இங்கே தான் இருப்பான் அப்படின்ட்டு அவனும் பார்த்துருப்பான். இல்லை ஹால்லையும் இல்லை வெளிலையும் போகலை. ஏன்னா அவன் தான் அங்கே கேட்டுக்கிட்ட நிற்கிறான்ல, சாரி டோர்கிட்ட நிற்கிறான்லடா, எங்கே போயிருப்பான். அவனும் ஒரு ரூமாக தேடி பார்க்குறான். லாஸ்ட்டாக அவனுக்கு கொஞ்சம் டவுட்டு வந்து மாடியில் தான் பார்க்குறான். ஸ்டெப்லேயே நடந்து வந்து தான் டோரு அவன் தான்டா லாக் பண்ணிட்டு போயிருப்பான். லைட்டாக ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் பெட்ஷீட்டை ஒரு மாதிரி லைட்டாக விளக்க போயிருப்பான். சவுண்டே இல்லாமல் வந்து தான் ஜங்குக்கு அவனை போட்டு பொல்லந்து கட்டுறான். இதெல்லாம் சொல்லையில் தான் அவங்களுக்கே புரியுது. போடுறான் மச்சான் அவனை போடுறான். அம்மம்மாவெல்லாம் செம்மையாக சேர்ந்து அவன் காலை பிடிச்சி அவனும் சேர்ந்து உடைக்கிறான். அங்கத்தா
பாவம் நண்பனாச்சே. சரி நல்லா பேசுறானேன்னு கூட்டியாந்தா, ஆ என் தங்கச்சி இருக்குதாடா. அவன் மச்சான் சும்மாவே அவன் பொருளை பார்த்தாவே கள்ளம்னு நினைப்பான். நீ டச் பண்ண ஏண்டா மற்றவனை எவ்வளோ திமிரு இருக்கும். ஷர்ட்லாம் கிழிச்சு பாவம் நடக்கவே முடியல. மச்சான் நான் பார்த்துட்டேன். டேய் நீ போய் சிஸ்டரை பாருடா. சிஸ்டர் வேற பயந்துடாமடா. இல்லடா தூங்குறா. தேடா மச்சான் அந்த நாயை அப்படியே தூக்கி குப்பையில போட்டு நானும் கிளம்புறேன் மச்சான். டென்ஷன் ஆகாத மச்சான் அப்படின்னு தான் அவளும் சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு தான் வெளில கூட்டி போடுறாங்க. ஜங்குக்கு டோர் லாக் பண்ணிட்டு அவன் வேகமாக வந்து அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்குறீங்க. உங்ககிட்ட வந்து தான் ஏய் சாரிடி அதான் புத்தகம்ல ஃபுல்லாக விட்டுருக்க கூடாது. எல்லாம் என் மச்சான் இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாதுல்ல அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்கிட்ட ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். அவனுக்கு அவ்வளோ பயமாக இருந்திருக்கும். ஜங்குக்கு ஹக் பண்ணி படுக்கிறான்லடா, அது உங்களுக்கு ஃபீல் ஆனோன்னு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு அவன் சைடு திரும்பி ஒரு மாதிரி படுக்கிறீங்க. அவன் நல்லா உங்களை அணைச்சபடி ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் கிளையிற மாதிரி இருக்குது. உடனே உங்கள் ஷோல்டர் தான் ஒரு மாதிரி டேப் பண்ணி கொடுத்து உங்களை தூங்க வைக்கிறான். இப்படி டைம் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் அவனும் தூங்கிடுறான். ஒரு 7 o'clock தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. பாவம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ருக்க கூட மாட்டீங்க. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் உங்களை ஹக் பண்ணி படுத்திருக்கான். அவனே பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கான். சத்தியமாக அவனால் நினச்சி கூட பார்க்க முடியல. இவ்வளோ அழகான பர்சன் நம்மளுக்கு ஹஸ்பண்டா. நம்ம வாழ்க்கை எப்படியோ போகிறது. ஆனால் நம்மளுக்குன்ட்டு அந்த கடவுள் கொடுத்தது இந்த லைஃப்பை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு ஜங்குக்கா அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி அவன் ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிட்டு தான் அங்கேருந்து உன்னால் எந்திரிக்கவே முடியல. இருந்தாலும் எந்திரிச்சு பைய ரெஸ்ட் ரூமுக்கு தான் போய் அகெயின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அச்சோ அவங்க போயிருக்காங்களா என்னன்னு தெரில. டைமை பார்க்குறீங்க. பார்த்தா 7:30 ஆயிடுச்சு. போயிருப்பாங்கல்ல. ஐயோ சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரில. கீழே தான் போகிறீங்க. பார்த்தா டைனிங் டேபிள் நீட்டாக இருக்குது. கிச்சனும் நீட்டாக இருக்குது. ஃபுட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் இருக்குது. நீங்களும் ஜங்குக்கும் மற்றது எல்லாம் தீர்ந்துருச்சு. உங்கள் ஃபேஸில் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு ஃபுட் மட்டும் சர்வ் பண்ணல. பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். அந்த கிச்சனில் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி ஜங்குக் ஹக் பண்ணி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயந்தான். ஏய் பொண்டாட்டி என்னடி? இல்லைங்க அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு நான் ஃபுட் சர்வ் பண்ணவே இல்லை. அவங்க தப்பாக நினச்சிருப்பாங்கல்ல. ஏய் அதெல்லாம் எத்துக்கிட்டி தப்பாக நினைக்க போகிறாங்க. அவங்கள திருப்புறான். அவனை பார்த்துட்டு ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறீங்க. என்னடி என்னை பார்க்க மாட்டியா? உங்கள் சீஸை பிடிச்சி தூக்கி அவனை பார்க்க வைக்கிறான். உங்கள் கண்ணு பூரா கலங்குது. ஏய் எதுக்கடி அழுகுற? என்னாச்சு? இல்லைங்க என்னோட வாழ்க்கை நினச்சி ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். எனக்குன்ட்டு பாசம் கட்டுறதுக்கு யாருமே இல்லை. என் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் அம்மா இறந்தோன்னே என் அப்பாவோட பாசம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு. என் சித்தியோட டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. அவங்க எப்பயுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்க கூட விட மாட்டாங்க. சாப்பிட போனால் கூட அது பரங்கி வச்சுக்குவாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு பார்த்தா தான் எனக்கு சாப்பாடு கூட கிடைக்கும். அதுலேயே ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அன்னைக்கு நான் பட்னியாக தாங்க இருப்பேன். இப்படியே நானும் படிக்க ஆரம்பிச்சு காலேஜுக்கு எனக்கு போக விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் எனக்கு விருப்பமே இல்லாமல் ஒரு வயசானவங்களுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க சொல்லி போஸ் பண்ணாங்க. அதையே தெரியாம நானும் அதுக்கு சம்மதிச்சேன். நான் என்னோட வாழ்க்கையில் நீங்கள் வருவீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கலைங்க. என் வாழ்க்கை உங்கள்கிட்ட அழகா மாறும்னு அப்படின்ட்டு அவன் காலிலே விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயி உங்களை தூக்கி ஹக் பண்ணிக்கிறான். ஏய் பொண்டாட்டி ஏண்டி நான் இருக்கல. இனிமேல் அழக்கூடாது. நீ சாப்பிடல அடி அப்படின்னு தான் உங்களுக்கு அவன் ஃபுட்டு எடுத்து வச்சு உங்களுக்கும் ஃபீட் பண்ணுறான். ஏய் பொண்டாட்டி தப்பாக நினச்சிக்காத. பேர் என்னடி? எனக்கு பேர் தெரிலடி. என்ன நீங்களும்
தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆ ஆண்டி, உங்கள் பேர் எனக்கு தெரியாது. ஆ என் பேர் உனக்கு தெரியாதா? ம் நல்லதுடி. வேற தெரியாம நல்லா குடும்பம் நடத்தியிருக்கான். அவன் புருஷன் பேராடி ஜான் ஜங்குக்டி. ஆ ஏய் ஜான் ஜங்குக். அவன் பேடி. ம் என் பேர் ஓயன்க. ஆ அதான் போத மாதிரி இருக்கியாடி. என்ன உங்களுக்கு ஒரு மாதிரியான ஜங்குக்க ஹக் பண்ணிக்கிறீங்க, அவனும் ஹக் பண்ணிக்கிறான். சாரிடா, இது நல்லா கொண்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் 1 ஹவருக்கு மேலே போனாவே எனக்கு ஒரு மாதிரி காண்டா ஆயிடுது. குட்டியாக முடிக்க முடியலேன்ட்டு இனிமே 1 ஹவருக்குள்ளேயே முடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குமா பிடிக்கலான்னு தெரில. ஓல்டு வீடியோ கண்டிப்பாக போடுவேன்.